Hello friends, welcome to our channel Cookie Tamila. இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி தோசைக்கு சூப்பர் சைட் டிஷ்ஷான பூண்டு பொடி தான் செய்ய போறோம். ரொம்ப சுலபமா செஞ்சிரலாம். செய்யிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உளுந்து, கறிவேப்பிலை, பூண்டு, உப்பு, கடலை பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஒன்றும் பாதியுமா இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துனா ரொம்ப இதாயிரும். ஸோ தட்டி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 200 கிராம் உளுந்து, 100 கிராம் கடலை பருப்பு சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு அதை மாற்றி ஆற விட்டுறலாம். அதே பேனில் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, அதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். அதையும் அதே கடலை பருப்பு இதுலேயே சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி அதையும் நம்ம அந்த இது கூடயே சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து அதையும் நம்ம அந்த கடலைப்பருப்பு கலவையிலேயே சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, தட்டி எடுத்த பூண்டை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்ததுக்கப்புறமா அதையும் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா தான் அரைக்கணும். இது கூடயே ஒரு 5 வரமிளகாய் எடுத்து வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ரொம்ப நைஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்காது. ஸோ ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். நம்ம வீட்டில் குழம்பு செய்ய லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.